पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 16வது அத்தியாயம் நேற்று பார்த்து முடிச்சிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஓவரால் ஒரு வியூ பார்த்திங்கன்னா எல்லா ஸ்லோகங்களையும் படித்து ஒரு சம்மரி மாதிரி பார்த்துருவோம். இந்த 16வது அத்தியாயம் பார்த்திங்கன்னா இதோட ஹெட்டிங் பார்த்திங்கன்னா பேர் கொடுத்துருக்கு இந்த அத்தியாயத்துக்கு தெய்வ அசுர சம்பத் விபாக யோகா. தெய்வ சம்பத் அசுர சம்பத் அப்படின்னு பேர். சம்பத்துனா வெல்த்துக்கு பேர், சம்பத்துன்னு பேர். இந்த வெல்த் எது அப்படின்னா பை பர்த்லேயே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தெய்வ சம்பத்து அசுர சம்பத்துன்னு ஒன்று கிடைக்கிது. நமக்கு நம்ம பிறக்கும் போதே பூர்வ வாசனைகள்னால பூர்வ கர்மத்தினால சரீரம் கிடைக்கும். பூர்வ வாசனைகள் எல்லாம் அந்த சித்தத்தில் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா தேகம் எந்த ஜாத்தியில் வேணாலும் பிறந்திருக்கலாம். பிராமண வைஷ்ய சத்திரிய சூத்ர எது வேணால் பிறந்திருக்கலாம். ஆனால் இதுக்குள்ளார இருக்கிற இந்த சூக்ஷ்ம தேகம் பார்த்திங்கன்னா முந்தின ஜென்மத்தில் என்ன இருந்துச்சோ, என்ன சம்ஸ்காரங்களை பழகிருக்கோ, என்ன வாசனைகளை நல்ல கர்ம வாசனைகளை உண்டாகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உள்ளுக்குள்ளே இருக்க குணம் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் எந்த நிலையில் இருந்தாலும் குணபிராமணனா ஆகணும். முக்கியமாக மனசில் வச்சுங்க. அது சூத்திரனாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா மோட்சம் அடையணும் அப்படின்னா குணபிராமணனா ஆகணும். பிராமண ஜென்மத்திலேயே பிறந்திருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குணம் பார்த்தீங்கன்னா க்ஷத்திரிய வைஷ்ய குணங்கள் ஏதாவது இருக்கலாம். அவங்களும் என்ன பண்ணணும், பர்த்தால பார்த்தீங்க அப்படின்னா பிராமணனாக இருந்தாலும் குணத்தால் பார்த்தீங்கன்னா பிராமணன் ஆகணும். மொத்த சித்தாந்தமும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குணம்னா என்னது? சத்துவ குணம். சத்துவ குணத்தில் இருந்து தான் குணாதீத்தனா போக முடியும். மனசில் நல்லா புரிஞ்சுக்க. ஜாத்தியெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க, வர்ணத்தை ஜாதி எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. குணம். அப்போ சத்துவ குணம் என்ன இருக்குது அப்படின்னா அது தெய்வீக சம்பத் அப்படின்னு பேர். அப்போ இந்த குணங்கள் எல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சரி, இதை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மசூத்திரத்தில் இப்போ நம்ம இதில் கீதாவில் நல்லா டீட்டெயிலாக பேசுது. ஆனால் பிரம்மசூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 2 சாதனங்கள் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வச்சிருக்கு.
இந்த எல்லா தெய்வீக சம்பத்துகளையும் நம்ம அடையணும் அப்படின்னா பகிரங்க சாதனம் அப்படின்னா கர்மயோகம், அந்தரங்க சாதனம் அப்படின்னா உபாசனம். இந்த ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பண்ணவே என்ன ஆகும், சத்துவகுணம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேலோங்கிடும். உங்களுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்துடும். அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் தனித்தனியாக அடையிறத காட்டிலும் நம்ம என்ன பண்ணணும், நிஷ்காமிய கர்மயோகத்தையும் நிஷ்காமியமாக வந்து பார்த்தீங்கன்னா உபாசனத்தையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சத்துவகுணம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும். சத்துவகுணத்தோட தொடர்ந்து இந்த குணங்கள் எல்லாம் நம்மள்கிட்ட வந்துடும். தனித்தனியாக நம்ம பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. இந்த 16வது அத்தியாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லீட் எடுக்கிறது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா 9வது அத்தியாயத்தில் 12, 13 2 ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபேன் போட்டுருங்க. 9வது அத்தியாயத்தில் 12, 13 2 ஸ்லோகங்கள் இருக்குது. அதில் ஆச்சாரியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சொல்கிறார், மோகாஷா மோக கருமானோ மோகஞானா விசேதசக ராட்சசீம் ஆசுரீம் சைவ பிரகிருதிம் மோகினிம் ஸ்ரிதாக அப்படின்னு வந்து இந்த தமோகுணம் ரஜோகுணத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறார். ராட்சசர்கள் அப்புறம் அசுரர்கள் அப்படின்னு 2 பேரை வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணுறார். தமோகுணத்தை உடையவர்கள் ராட்சசர்கள்னு பேர், அதுக்கப்புறம் ரஜோகுணத்தை உடையவர்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அசுரர்கள்னு பேர். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்கள் மறைக்கப்பட்டு மோகினியும் ஸ்ரிதாகா. யார் மோகினி? மாயா தான் மோகினி. மாயையினால் கண்கள் மறைக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க, மோகாஷா தேவையில்லாத வியர்த்தமான ஆசைகள். அதே மாதிரி மோக கருமானம் தேவையில்லாத நான்சென்ஸாக இருக்கிற கருமங்கள். அதுக்கப்புறம் மோக ஞானா தேவையில்லாத ஞானங்கள், மோட்சத்துக்கு அருகதை இல்லாத ஞானங்கள், உலகத்தை பற்றின விஷயங்கள். இது எல்லாத்தையும் உடையவர்களா புத்தி இல்லாதவங்களா என்ன பண்ணுறாங்க, இதில் மயங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்திலேயே சொல்கிறார், மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி ஆசிரிதாக. யார் மகாத்மாக்களாக இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க, தெய்வீம் பிரகிருதிம் அப்படின்னா தெய்வீக இயல்புகளோடு சத்துவகுண பிரதானமாக இருந்துக்கிட்டு என்னை அந்த சத்துவகுண பிரதானத்தை வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுணத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். பஜந்தி அனன்ய மனசோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சத்துவகுணம் இருக்கிறதுனால சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா அனன்ய மனசோட பகவானை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பகவானை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பகவானை துவைத்தமாகவே வச்சு உபாசனை பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குருநாதர் சாஸ்திரம் கிடைச்சதுக்கு பிறகு பகவானும் நானும் ஒன்று தான், நான் அப்படின்னு பகவான் தான் இருக்கார் உள்ள அப்படின்னு அனன்யமாக பக்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. இவ்வாறு இருக்கிறவங்க பூதாதிம் அவ்யயம் ஞாத்வா பூதாதிம் அவ்யம், அந்த அவ்யய ரூபமாக இருக்கிற ஆதிகர்த்தாவாக இருக்கிற அந்த ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா அனன்ய பாவத்தோடு உபாசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 2 ஸ்லோகங்களை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆச்சாரியார் 16வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். இதில் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வீக சம்பத்துக்களை சொல்கிறதுக்காக பகவான் வந்து கேள்வி கேட்காமலேயே, அர்ஜுனன் கேள்வி கேட்கல, பகவானே வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச அபயம் சத்வசம்சுத்திஹி ஞானயோக வியவஸ்திதிஹி தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம். ஸ்ரீ பகவான் உவாச்ச அபயம் சத்வசம்சுத்திஹி ஞானயோக வியவஸ்திதிஹி தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்லோகங்கள். முதல் 3 ஸ்லோகங்களில் 26 குணங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்துவ குணங்களாக சொல்லப்படுது. என்னென்ன? அபயம். அபயம் வரணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தானும் அபயத்தில் இருக்கணும், மற்றவங்களுக்கும் அபயம் கொடுக்கணும். ஈஸ்வரன் பார்த்துப்பாருன்னு ஒரு பக்தி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அபயம் வரும். பக்தியில் ஏதாவது ஒரு குறை இருந்துச்சு அப்படின்னா பயம் வரும். ஐயோ என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோ அப்படின்னு. அப்போ சாஸ்திரத்தை படிக்க படிக்க பக்தி பண்ண 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 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பகவான் பார்த்துப்பார், நம்ம எதுக்கு பயப்படணும், என்ன நடக்க போகுது, மிருத்யுவே அவர் தான், மிருத்யுவாவும் அவர் தான் வரப்போகிறார் அப்படின்னும் போது ரோகமும் அவர் தான், மிருத்யுவும் அவர் தான். அப்போ எதைக்காண்டி நான் பயப்படுறது, எல்லாம் பகவான் தான் இருக்கார், பகவானுக்கு அந்நியமாக இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளார நல்லா விதை போட்டு நல்லா வந்து வளர்ந்துருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணத்தினால உங்களுக்கு என்ன ஆகும், பயம் இல்லாமல் போகும். சத்துவகுணத்தோட அம்சம் அபயம்.
அதுக்கப்புறம் வந்து சத்துவ சம்சுத்தி, அந்த கரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமக்குரோதங்கள் இல்லாமல் இருக்கிறது வந்து சத்துவ சம்சுத்தின்னு பேர், அந்த கரண சுத்தின்னு பேர். அதுக்கப்புறம் ஞான யோக வியவஸ்திதி, ஞான யோகத்தில் இப்போ நம்ம பார்க்குறோம்ல, பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் வந்து 540 கிளாஸ் போய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் நிற்கிறீங்கல்ல, இதுக்கு பேர் தான் ஞான யோக வியவஸ்திதின்னு பேர். ஞான யோகத்தில் நல்லா நிலை பெறுதல், தொடர்ந்து இதுலேயே ஜீவனத்தை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறதுக்கு சத்துவகுணத்தோட அம்சம் இது. அதுக்கப்புறம் தானம், தானம் வந்து பார்த்திங்கன்னா யதாசக்தி நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் பிற ஜீவராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறது. இப்போ கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா ரோட்டில் எங்களை மாதிரி சன்னியாசி மாதிரி அடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ரோட்டில் வந்து நிற்க முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானே சொல்கிறேன், கொடுக்கும்போது யாராவது தட்சணை கொடுக்கும்போது ஜி பார்த்து கொடுங்க, அதிகமாக கொடுக்குறீங்க, சேவிங்ஸில் வைங்க, அடுத்த லைஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்பம் இருக்குது, இதெல்லாம் நான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும். நீங்கள் பாட்டுக்கு எடுத்து எல்லாத்தையும் பண்ணாதீங்க, அளவாக பண்ணுங்கள், விரலுக்கேற்ற வீக்கம் இருக்கட்டும், தானம் பண்ணும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அதே வந்து சன்னியாசிகளாக இருக்கிறோம் அப்படின்னா எடுத்து நல்லா லேவிஷாக வந்து பார்த்தீங்கன்னா தானத்தெல்லாம் சூப்பராக பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே ஆள் இல்லை, பின்னாடியே ஆள் இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வாசலில் போய் உட்கார்ந்துடலாம் அப்படின்ற எண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்குலாம் யதாசக்தின்றது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணம். அப்போ கிரகஸ்தர்களாக இருக்கும்போது பார்த்து தான் கொடுக்கணும் தானம். அதுக்கப்புறம் தமஸ்ச, தமம் அப்படின்றதுக்கு அர்த்தம் இந்திரிய நிகிரகம், வெளியில் போகக்கூடிய இந்திரியங்கள் எல்லாத்தையும் நிகிரகம் பண்ணுறது. யஜ்யஸ்ச, யஜ்யம் அப்படின்னா ஒன்று ஃபயர் ரிச்சுவல் எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது அத்தியாயம் 9வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த கர்மத்தை பண்ணினாலும் அந்த கர்மத்தை வந்து பற்றுதல் இல்லாமல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா யஜ்ஞார்த்தம் கர்மனோன் எத்திர லோகோயம் கர்மபந்தனக ததர்த்தம் கர்ம கவுந்தேய முக்தசங்க சமாச்சர அப்படின்னு இருக்கு. எல்லா கர்மங்கள்லையும் பற்றுதல் இல்லாமல் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த கர்மம் வந்து பார்த்தீங்கன்னா யஜ்யமாக ஆகிவிடும். அப்போ யஜ்யம் பண்ணுறதும் சுவாத்தியாய, இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோமே சுவாத்தியாயம், சுவாத்தியாயத்தில் வந்து 2 அர்த்தம் வந்துடுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மோட்ச கிரந்தத்தை அபியாசம் பண்ணுறது சுவாத்தியாயம். இப்போ நம்ம கீதா படிக்கிறோம், உபனிஷத்து படிக்கிறோம், யோக சாஸ்திரம் படிக்கிறோம், இதெல்லாம் சுவாத்தியாயத்தில் வந்துடுது. சுவாத்தியாயோ அத்தியத்தவ்ய அப்படின்னு ஒரு விதி வாக்கியம் இருக்குது வேதத்தில். நித்தியம் வந்து பார்த்திங்கன்னா சுவாத்தியாயத்தை விடவே கூடாது. சுவாத்தியாயம்தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது மோட்ச மார்க்கத்தில். அதனால சுவாத்தியாயம் முக்கியமானது. சுவாத்தியாயத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா ஓங்கார ஜபத்துக்கு பேரும் சுவாத்தியாயம் அப்படின்னு பேர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தபஸ், தபஸ்னா இந்திரியங்களுக்கு இந்திரிய விஷயங்களை கொடுக்காம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரியங்களை வாட்டுதல் எதுவோ அதுக்கு பேர் தபஸ் அப்படின்னு பேர். ஆர்ஜவம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸாக இருக்கிறது, மனசில் என்ன நினைக்கிறோமோ அதையே பேசணும், என்ன பேசுகிறோமோ அதையே செய்யணும். இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா 3 தண்டங்கள்னு பேர். இந்த 3ம் நல்ல நேர்கோட்டில் ஒரே மாதிரி இருக்கணும். வேற வேறையாக இருந்துச்சு அப்படின்னா அது பொய்யொழுக்கம். உள்ள சித்திரகுப்தன் ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி தான் இருக்கார், சித்தஸ்ய வாசுதேவகா, உள்ளேருந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கார். உலகத்தில் இருக்கவங்களுக்குலாம் யாருக்கும் தெரியாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இனிமையாக பேசுகிறாருன்னு உள்ளே திட்டிக்கிட்டு இருப்போம். நம்ம சனியை பிடிச்சவன், இவன் வந்துட்டானே, இப்படி இருக்கானே, அப்படி இருக்கானே அப்படின்னு நமக்கு வெளில தெரியாது, சிரிச்சுக்கிட்டே வெளியில் பேசுவோம். ஆனால் உள்ளே இருக்கிற பரமாத்மா பார்த்துக்கிட்டே இருப்பார் நம்ம பொய் பேசுகிறோம் அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜவம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு பயந்து உள்ள ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு பயந்து எல்லாத்துலேயும் நேர்மையாக இருங்க. யாருக்காகவும் நேர்மை இல்லை, பகவானுக்காக நம்ம நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜவம் அப்படின்னு பேர். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 குவாலிட்டிஸ் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. அஹிம்சா சத்யம் அக்ரோதா தியாக சாந்திரபைஷுனம் தயாபூதேஷ்வலோலுப்த்வம் மார்தவம் ஹ்ரீரசாபலம். அஹிம்சா அஹிம்சா சத்யம் அக்ரோதா தியாக சாந்திரபைஷுனம் தயாபூதேஷ்வலோலுப்த்வம் மார்தவம் ஹ்ரீரசாபலம். அஹிம்சா, ஜீவராசிகளை வந்து பார்த்திங்கன்னா கொல்லக்கூடாதுன்னு ஒரு விரதம் எடுத்துக்கணும். சன்னியாசிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஆச்சரணத்திலேயே சன்னியாசிகளுக்கு முக்கியமான ஆச்சரணம் என்னென்னா எல்லா பூதங்களுக்கும் நான் அபயம் தந்தேன் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா சன்னியாசத்தை எடுத்துக்கிறது.
அப்போ சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா அகிம்சையை ஃபாலோ பண்ணணும். அகிம்சா பரமோ தர்மஹா. அதே வந்து பார்த்தீங்கன்னா வானப்பிரஸ்தத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் உங்களுக்கும் குட்டிஜக சன்னியாசியோட எல்லா தர்மங்களும் வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜீவராசிகளையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரதமாக வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ணணும். அகிம்சா இது சத்துவகுணத்தோடது. அதுக்கப்புறம் சத்தியம், யதார்த்த கதனம் சத்தியம். என்ன இருக்கோ அதை உள்ளபடி வந்து பார்த்தீங்கன்னா பேசணும். நிறைய விஷயங்கள் பேச முடியாது அப்படின்னா அந்த இடத்துல மௌனமாக இருந்துடணும். பேசுனா சத்தியம் பேசணும், மாற்றி பேசவே கூடாது. இல்லை நான் பேச முடியாது, எல்லாத்தையும் பேச முடியாது, அப்போ என்ன பண்ணணும், மௌனமாக இருந்துடணும். அதனால சத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. அதுக்கப்புறம் அக்ரோதக அப்படின்னா அர்த்தம், யார் இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா குரோதம் இல்லாமல் இருக்கிறது. இவனை நான் எப்படியாவது அடித்து வீழ்த்திடுவேன், இவனை கொன்றுவேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளார மனசில் வந்து பார்த்தீங்கன்னா கருன்னு அப்படியே ஒரு மாதிரி கோபத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃபார்ம். அது கோபம்ன்றது க்ஷணத்தில் தோன்றி க்ஷணத்தில் மறைஞ்சிட்டா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உள்ளே வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை எப்படி வந்து நாசம் பண்ணுறதுன்னு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரோதம்னு பேர். அது இல்லாமல் இருத்தல் அக்ரோதகா. அதுக்கப்புறம் தியாக அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியாகம்னா டைரக்டாக சந்நியாசம். கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து வானப்பிரஸ்தத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக சமயம் முடிஞ்சுது அப்படின்னா நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்நியாசத்தை எடுத்துக்கிறது. அப்போ யாரெல்லாம் சந்நியாசத்தை எடுத்திருக்காங்களோ சந்நியாச புத்தி, சந்நியாசம் எடுக்கிறதுனா என்ன அர்த்தம், சந்நியாச புத்தி, தியாகம் இருக்கணும். தியாகம்தான் சந்நியாசம். அந்த புத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்துவ குணத்தோடது. அதுக்கப்புறம் சாந்தின்றதுக்கு அர்த்தம் அந்த கரணம்னு சொல்லக்கூடிய மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவைட்டாக இருக்கிறது. நல்ல உபாசனை பண்ணிக்கிட்டு நிஷ்காமிய கர்மம் பண்ணிக்கிட்டு இருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா மனசாந்தி கண்டிப்பாக உண்டாயிடும். மனசாந்திக்கு பேர் சாந்தி. அபைசுனம் அப்படின்னா என்ன அர்த்தம், பிறரோட குற்றங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போய் பிரகடனம் பண்ணாமல் இருக்கிறது. மற்றவங்கள்ட்ட தோஷம் பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. அவசியம் நான் மட்டும்தான் பார்க்கறது. தேவையில்லாமல் ஊரில் இருக்கிறவன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் இப்படிப்பட்டவன் தோஷம் பார்க்காம இருக்கிறது. தோஷங்களை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள்ட்ட சொல்லாமல் இருக்கிறது. அதுக்கு பேர் அபைசுனம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் தயாபூதேஷு எல்லா ஜீவராசிகள் இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தயா பண்ணணும். ஏற்கனவே தானம் சொல்லியாச்சு. தயா பண்ணுனா தானம் பண்ணணும். 3 சாதனம் வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யத்தில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்பவுமே மனசில் வச்சுங்க, தயா தானம் ஓங்காரம். லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதை மறக்காதீங்க. தயா பண்ணுங்க, நம்மளால் முடிஞ்சதை தானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயா ஒரு இடத்துல பண்ணி தானம் ஒரு இடத்துல பண்ணிங்கன்னா சரியாக வராது. எங்கெல்லாம் நம்ம பாவம் பார்க்குறோமோ ஐயோ பாவமாக இருக்கே, ஐயோ குரங்கு வந்திருக்குல்ல, ஏதாவது பாவம் பசிக்கும் இல்லை. இப்போ நாதபிரம்மா என்ன பண்ணுவார், கொண்டு போய் இந்த வரிக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்காரு, கொண்டு போய் கொடுத்துருவார். அதுங்க ஆட்டம் தான் போடுது. ஆனால் வந்து காலையில் பசிக்கும் இல்லை, எல்லா ஜீவராசிக்கும் காலையில் அப்படியே வயிறு பசிக்கு அப்படியே இங்கே அங்கே அல்லாடுவாங்க. எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா வேலை இல்லை, முடிஞ்சிச்சு. அது பாட்டுக்கு சாப்பிட்டு ஆனந்தமாக இருக்கும். அப்போ எல்லா ஜீவராசிகள் இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், தயா பண்ணணும், தயா கருணா பண்ணணும், உடனே தானத்தையும் பண்ணிடணும். அப்போ மனசு வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னமாயிடும். கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்லா வேல்யூஸும் பின்னாடி வந்துடும். சுவாத்தியாயத்தில் ஓங்காரம் வந்துடுது, தானம் வந்துடுது, தயா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அலோலுப்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம், லோலுப்துவம் அப்படின்னா அலைதல் அப்படின்னு அர்த்தம். இந்திரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களை நோக்கி வாண்டரிங் ஆகுது இல்லை, இது கிடைக்குமா அது கிடைக்குமா, இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படின்னு, அதை சாப்பிட்லாமா இதை கேட்கலாமா, இந்த ஆடியோ பார்க்கலாமா இந்த ஃபிலிம் பார்க்கலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள் எல்லாம் விஷய போகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலைஞ்சு திரியுது மாடு மாதிரி. அதை வந்து பார்த்தீங்கன்னா லோலுப்துவம்னு பேர். அது இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் அலோலுப்துவம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் மார்தவம்னா சத்துவகுணம் இருக்கிறவங்க ரொம்ப மிருதுபாவத்தில் இருப்பாங்க, மிருது தன்மையோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹ்ரீனா அதர்ம காரியங்களில் ஈடுபடும் போது உண்டாகக்கூடிய வெக்கத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம அதர்மம் பண்ணுறோமோ அப்பெல்லாம் நமக்கு வந்து என்னாகும், தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நீ இப்படி பண்ணுறியே அப்படின்னு வந்து நம்மளை குத்தி காட்டும். அப்போ அதனால் கில்ட்டி கான்ஷியஸ் நமக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப கூச்சப்படுவோம் ஐயோ அப்படின்னு. அந்த கூச்சத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹ்ரீன்னு பேர். நீங்கள் அதர்மத்தில் ஈடுபடும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூச்சம் வருது அப்படின்னா நான் சொல்லுவேன், எங்கேயாவது கூச்சம் வந்துச்சுன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எங்கெல்லாம் வந்து கூச்சப்படுறீங்களோ அங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அச்சாபலம் அப்படின்னா என்ன அர்த்தம்,
அச்சாப்பலம்னு அப்படின்னா அந்த கை காலு இதெல்லாத்தையும் வந்து தேவையில்லாமல் அசைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பலம்னு பேர். அது இல்லாமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்பலம் சொல்லுவோம். சப்பளிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு. வீட்டிலலாம் இதெல்லாம் நல்ல வார்த்தைகள்லாம் பிரயோகம்லாம் இருக்குது. சப்பலம் அப்படின்னு இந்த குழந்தை வந்து சப்பல குழந்தைன்னு சொல்லுவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா கை காலை ஆட்டிக்கிட்டே இருக்கும், காலை ஆட்டாமல் தூங்காது அப்படின்னா சப்பல குழந்தை அப்படின்னுவாங்க. அப்போ சப்பலம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அச்சாப்பலம் அப்படின்னு பேர். அசையாமல் இருத்தல், தேவையில்லாத கை கால் மூக்கு வாய் எல்லாத்தையும் அசைச்சிக்கிட்டே இருக்கிறது. ஆமாம், அதுவும் இருக்குது. அது குழந்தைங்களுக்கு நேச்சுரலாக வேணுனே ஆட்டுறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பலம் இல்லாமல் இருத்தல் அச்சாப்பலம். இதில் 20 குவாலிட்டி சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து 3வது ஸ்லோகம் சொல்கிற ஆச்சாரியார். தேஜः க்ஷமா திருதி சௌச்சம் அத்ரோஹோ நாதிமானிதா பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. தேஜः க்ஷமா திருதி சௌச்சம் அத்ரோஹோ நாதிமானிதா பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. இக்ஷா வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த விசர்க்கத்தை ஃபுல்லாக படிக்கணும். தேஜகா க்ஷமான்னு படிக்கணும். இது அந்த க்ஷா வராமல் இருந்துச்சு அப்படின்னா க்ஷமா திருதி சௌச்சம் அப்படின்னு இசு போட்டு சௌச்சத்தை படிச்சிடலாம். ஆனால் வந்து க்ஷாக்கு முன்னாடி இருக்கிற விசர்க்கம் படிச்சே ஆகணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 21லேருந்து ஆரம்பிக்கிறார். தேஜகன்றதுக்கு அர்த்தம் என்னது? இந்த 20 குவாலிட்டிஸையும் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப டிக்னிட்டிலாம் நம்மள்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நமக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபாவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரகாசம் உண்டாகும். எங்கே போனாலும் அந்த ஜீவராசிகள், சுற்றி இருக்கிற ஜீவராசிகள் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கும். அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா தேஜகன்னு பேர். யாரும் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போய் நின்னீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு பிரபாவம் உண்டாகும். அதுக்கு பேர் தேஜகன் பேர். ஆச்சாரியர் சொல்கிறாரு, தோலில் ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிரகாசம் இல்லை, நம்மளுடைய குவாலிட்டிஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகக்கூடிய ஒரு பிரபாவத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேஜகன்னு பேர். அதுக்கப்புறம் க்ஷமான என்ன அர்த்தம்? முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி நமக்கு எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னா க்ஷமா, பொறுமையாக இருக்கணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரே டக்குன்னு 2 நிமிஷத்தில் நூடுல்ஸ் மாதிரிலாம் ஆக முடியாது. அதனால் ஒவ்வொன்றும் வந்து நமக்கு மெதுவாக அநேக ஜென்மங்களில் பிராப்தி ஆகிறது. அதனால் மோட்ச மார்க்கத்தில் வந்தவங்க என்ன பண்ணணும்? ரொம்ப பொறுமையாக அனுஷ்டானங்களை பண்ணிக்கிட்டு சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கணும். பாதையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஞான யோகத்தில் வியவஸ்திதி இருக்கணும். நம்ம பார்க்க வேண்டியது பாதையை விட்டு விலகாமல் இருக்கிறது மட்டும்தான் பார்க்கணும். முடியும் இந்த ஜென்மத்திலேயே முடிஞ்சிருமா அப்படின்னா அதெல்லாம் தெரியாது. நம்ம எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோன்னு தெரியாது. இப்போவே ஆரம்பிச்சுட்டு இப்போவே பலன் கிடைக்கணும் அப்படின்னா முடியாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பகவான்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு கர்மம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கர்ம பலனாக மாறுறதுக்கு ஒரு காலத்தை எதிர்பார்த்து இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? எல்லா விஷயங்களுக்கும் பொறுமையாக இருக்கணும். எல்லாம் நமக்கு வரும், எல்லாம் சித்தமாகும், பகவான் எல்லாத்தையும் கொடுப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நமக்கு பொறுமையாக நம்ம காரியத்தை பண்ணிக்கிட்டே போகணும். யாராவது வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிங்கன்னா இப்போ என்னோட இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபோட வருஷம் எவ்வளோ தெரியுங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா 27வது வருஷத்தில் காலடி எடுத்து வைக்கிறேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 6 வருஷம் 7 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் ஆகிருக்கு. 20 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்? மனனத்தில் இருக்கேன். யாராவது அவசரப்பட்டீங்க அப்படின்னா தலையிலேயே 4 குட்டு விட்டுருவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஆச்சாரியர் 40 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா மனனத்தில் இருக்கார். என்னோட குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா 50 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா மனனத்தில் இருந்தார். அப்போ யாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுபூதி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸில் இருக்கிறவே உங்களுக்கு பிரத்யட்சமாக என்னது பலன் கிடைச்சிடும். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா பரோட்ச ஞானம் திருடமாக இருக்கிறதுனால எனக்கு மனசில் வந்து பார்த்திங்கன்னா எந்த துக்கமும் இருக்காது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அனுபூதி ஆனாதான் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சிதம் இல்லாமல் போகும், மோட்சம் கிடைக்கும். அதனால் இந்த ஞானத்தில் இருக்கவே சுகம் கிடைக்கும், துக்கம் இருக்காது. அப்போ சஞ்சிதத்தை நாசம் பண்ணி அனுபூதி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டைம் நிறைய எடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்கணும். க்ஷமா முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, க்ஷமாக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்தின்றதுக்கு அர்த்தம் 3 அர்த்தம் சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியத்தை எடுத்தோம் அப்படின்னா தொடர்ந்து அதில் நிற்கிறதுக்கு பேர் திருப்தின்னு பேர்.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் அப்படின்னு பேர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தைரியம். அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகம் அப்படின்னு பேர். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ந்து சுவாத்தியாயத்தில் நிற்கணும், அனுஷ்டானத்தில் நிற்கணும். தொடர்ந்து எதை கையில் எடுத்திருக்கோமோ சத்துவ காரியத்தை, அனுஷ்டானமோ நிஷ்காமிய கர்மயோகமோ இல்லை சுவாத்தியாயமோ எது எடுத்தாலும் தொடர்ந்து நிற்கணும், தைரியமாக நிற்கணும், உற்சாகத்தோடு நிற்கணும். இந்த மூணுத்துக்கும் பேர் திருதி அப்படின்னு பேர். அது அப்புறம் சௌச்சம். வெளியில் நம்ம சுத்தமாக இருக்கோன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். வெளியில் சுத்தமாக 2 வேளை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நானம் பண்ணுறதை ரெகுலராக வச்சுக்கணும். அனுஷ்டானம் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா 3 காலம் வச்சுக்கலாம். 3 சந்தியா பண்ணுறவங்க 3 காலத்துலேயும் வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு சந்தியா பண்ணலாம். 3 காலத்தில் ஜபம் பண்ணுறவங்க 3 காலத்துலேயும் ஸ்நானம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆந்தர சௌச்சம் அப்படின்னு ஒன்று இருக்குது. உள்ளுக்குள்ளார காமக்ரோத லோப மோகங்கள் கெட்ட எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வராமல் வந்து பார்த்திங்கன்னா வரும்போதே அவாய்ட் பண்ணிடணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நாமஜபத்தை சதா நாமஜபத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறது, நல்ல சிந்தனையை பண்ணிக்கிட்டே இருக்குது. சுவாத்தியாயத்திலே ஈடுபட்டு இருக்கும்போது நல்ல மனசு சுத்தமாக இருக்கும். சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அத்ரோஹோ. எந்த ஜீவராசிகள் நம்மள்கிட்ட வந்தாலும் அந்த ஜீவராசிகளுக்கு நம்மளால் துரோகம் நடக்கவே கூடாதுன்னு ஒரு சங்கல்பம் பண்ணிங்க. துரோகம் மாதிரி உங்களை நாசம் பண்ணக்கூடியது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. நம்பினவங்களை கழுத்தறுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதான் துரோகம். அப்போ ஏதாவது ஒரு ஜீவராசி நம்மளை நம்பி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும், மொழிய கெட்டது பண்ணிடக்கூடாது, துரோகம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சங்கல்பம் வச்சுக்கிறது. துரோகம் வந்து இல்லாமல் இருத்தல் அத்ரோகம். அதுக்கப்புறம் நாத்திமானிதா. நாத்திமானிதா அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எல்லா காரியத்துக்கும் நம்ம என்னது அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான், பகவானோட இன்ஸ்ட்ருமெண்ட்டு நம்ம. இதில் அர்ஜுனனை பார்த்து 11வது சாப்டரில் சொல்கிறாருல்ல, என்ன சொல்கிறாரு? நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாட்சி. ஏ அர்ஜுனா, என்ன பண்ண, நீ நிமித்த மாத்திரமாயிரு. நமக்கு உபதேசம் அதுதான். நம்ம எதுவுமே நம்மளோடது இல்லை, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, எல்லாம் பகவான் தான் பண்ணுறார். என்கிட்ட இருக்கிற எந்த திறமை இருந்தாலும் என்ன வந்து குவாலிட்டிஸ் இருந்தாலும் அதெல்லாம் பகவான் கொடுத்தது, பகவான் தான் பண்ணுறார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தன்னை பற்றி தற்பெருமை இல்லாமல் இருத்தல். அதிமானிதா அப்படின்னா தற்பெருமையோடு இருக்கிறது, தன்னை பற்றி ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறது. அநாதிமானிதா அப்படின்னா நான் ஒன்றும் இல்லைன்னு மனசுக்குள்ளார நல்லா நினச்சிக்கிறது, நான் ஒன்றும் இல்லை, பகவான் தான் எல்லாம், நான் சும்மா அல்ப ஜீவராசி, நாயினும் கடையேன், நாய்க்கும் கீழானவன் நான் அப்படின்னு பெரியவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. அப்போ நாய்க்கும் கீழானவன் அப்படின்னும் போது என்னது? பைபிளில் ஒரு அருமையான வச்சனம் ஒன்று இருக்குது. எவன் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறானோ அவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு. என்ன அருமையான வச்சனம் பாருங்க. இது எங்க செவுத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி போட்டிருப்பாங்களே, அதெல்லாம் படிக்கிறது நல்லா இருக்கும். எவன் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறானோ அவன் உயர்த்தப்படுவான். அப்போ நம்மளை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கணும், ஒன்றும் இல்லை நம்ம அப்படின்னு. அதுக்கு பேர் நாத்திமானிதா. இது எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா தெய்வீம் அபிஜாத்தஸ்ய தெய்வீம் சம்பதம் அபிஜாத்தஸ்ய பவந்தி பாரத. ஏ பாரத, இது எல்லாம் இந்த தெய்வீம் சம்பத்துன்னு சொல்லக்கூடிய இந்த சம்பத்துக்கள் எல்லாம் 26 குவாலிட்டிஸ் இங்கே சொல்லியிருக்கு, கொஞ்சம் தான் சொல்லியிருக்கு. இந்த 26 குவாலிட்டிஸோடையோ அபிஜாத்தஸ்ய பவந்தி, இந்த 26 குவாலிட்டிஸோட யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ, பிறக்கும் போதே வருதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னது தெய்வீ சம்பத்தோட பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த குவாலிட்டிஸ்க்கெல்லாம் பேர் தெய்வீக சம்பத்துக்கள் அப்படின்னு பேர். சத்துவகுண பிரதானம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே வந்து சுவாமி எனக்கு இது குறையா இருக்கே, அது குறையா இருக்கே. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் இது வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது இல்லை. இதில் வந்து 7:19 வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார், பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மாசு துர்லபஹா. 7வது சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா 19வது ஸ்லோகத்தை சொல்கிறார். நமக்கு சர்வாத்ம பாவம் வந்து வரணும் அப்படின்னா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்தால் தான் வரும். அப்போ வாசுதேவன் தான் இது எல்லாம் இருக்கான் அப்படின்னு உள்ள வெளியில் எல்லா இடத்துலையும் வாசுதேவன் இருக்கான்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்மத்தில் இது நடக்கிறது இல்லைங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஜென்மங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்து ஆச்சாரியர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, அநேக பகூனாம் ஜென்மனாமந்தேன்றார். நிறைய ஜென்மங்களில் மெதுவாக கல்டிவேட் ஆகி ஞானவான், ஞானத்தை உடையவன். ஒரு ஜென்மத்தில் நமக்கு பகவத்கீதை உபனிஷத்தோட ஞானம்
கிடைச்சதுக்கு பிறகு அந்த ஞானத்தோட பலனை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராசஸில் இறங்குவோம். நம்மளோட நிறைய துர்குணங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்ல தெய்வீக சம்பத்தை அடாப்ட் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அதனால தான் பகவான் சொல்லும்போது சொல்றாரு, ஞானத்தை உடையவன் அநேக ஜென்மங்களின் முடிவில் என் வாசுதேவனே எல்லாமாக இருக்கின்றான் என்று அறிகின்றான் அப்படின்னு. அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல இருக்கு, அநேக ஜென்ம சம்பிராப்தக அப்படின்னு 6:45 இருக்கு. 6:45 சொல்லும் போது சொல்றது, பிரயத்னாத்யதமானஸ்து யோகி சம்சுத்த கில்பிஷா அநேக ஜென்ம சம்பிராப்தக ததோ யாதி பராம் கதிம் அப்படின்னு இருக்கு. முயற்சி செய்கின்ற யோகி யதமானக, எவன் பார்த்தீங்கன்னா முயற்சி பிரயத்தனம் பண்றானோ, பிரயத்தனம் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா யோகியானவன் சம்சுத்த கில்பிஷக, உள்ளுக்குள்ளார இருக்கிற அசுர இயல்புகள் எல்லாம் கிளியர் ஆகி அந்த கரணம் சுத்தியானவன் என்ன ஆகிறான், அநேக ஜென்ம சம்சித்தக, ஒரு ஜென்மத்தில் நடக்கிறது இல்லைங்க, அநேக ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா சம்சித்தனாகி அதிலிருந்து பார்த்தீங்கன்னா மேலான மோட்சம் என்ற கத்தியை அடைகின்றான். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன 26 குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட கூட குறைய இருக்கலாம். நம்ம கவனம் கொடுக்க கொடுக்க நல்ல நிஷ்காமிய கர்மத்தையும் உபாசனையையும் பண்ணிக்கிட்டே வர 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 சத்துவகுணம் அதிகமாகிட்டே போக இந்த குணங்கள் எல்லாம் வந்துடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் 4வது ஸ்லோகம் ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். 4வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா சொல்கிறார், தம்போ தர்போதிமானஸ்ச क्रोधः पारुष्यमेव च क्रोधः पारुष्यमेव च अज्ञानं चापि जातस्य पार्थसम्पदम् आसुरीम् दम्भो दर्भोऽतिमानश्च क्रोधः पारुष्यमेव च अज्ञानं चाभिजातस्य पार्थसम्पदम् आसुरीम्. दम्भो தம்பம் அப்படின்னா நம்ம தமிழில் சொல்கிறது டம்பம் அடிச்சுக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த டம்பம் அடிச்சுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா தான்கிட்ட இருக்கிறத பிரகடனப்படுத்துறது, கொடியேற்றுறது. துவஜஸ்தம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொடியேற்றுற மாதிரி எல்லாத்துக்கும் தெரியல, கொடியேற்றுனா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு எல்லாத்துட்டையும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு அலையிறது, பேனர் போட்டு ஒட்டுறது, அதுக்கு பேர் தம்பம்னு பேர். தம்பட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், தம்பட்டம் அடிச்சுக்கிறான் அப்படின்னு. ஆமாம், தம்பட்டம் அடிச்சுக்கிறான்னு சொல்கிறோம்ல, அதுதான். அதுக்கப்புறம் தர்ப்பக அப்படின்னா கர்வம், தான்கிட்ட இருக்கிற விஷயங்களை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட உடல் வலிமை, தன்னோட தனம், தன்னோட குடும்பம் இதிலெல்லாம் இருக்கிறத வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கர்வம் உண்டாகும் அது. அதுக்கப்புறம் அதிமானஸ்ச, அதிமானம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தற்பெருமை, தன்னை பற்றியே பெருமையாக நினச்சிக்கிறது. குரோதக, குரோதம், எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா தனக்கு ஏதாவது பிடிக்காது நடந்துச்சுன்னா கோபப்படுறது. அதுக்கப்புறம் பாருஷ்யமேவச்ச, ரொம்ப பார்த்தீங்கன்னா வஞ்சனையோட பேசுறது, கடின சொற்களால் பேசுறது, ரெண்டுத்துக்கும் பேர் பாருஷ்யமேவச்ச அப்படின்னு பேர். பாருஷ்யம் அப்படின்னு பேர், வஞ்சனையாக பேசுறது. என்கிட்ட ஒரு பிரம்மச்சாரி இருந்தார், என்னோட சீனியர். வந்தாருன்னா என்ன பண்ணுவார், அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனால் நம்மள்கிட்ட ஜி அது என்ன ஜி அப்படின்னு கேட்பார். நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ தெரியல போல இருக்குது அப்படின்னு உட்காந்து 1 மணி நேரம் சீரியஸாக பேசிகிட்டு இருப்போம். அதில் அவர் மாஸ்டராக இருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ தெரியாத மாதிரி என்ன ஜி அது, இது என்ன ஜி எனக்கு தெரியவே தெரியல ஜி அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பான குணங்கள். அப்போ நம்ம உண்மையாக இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னா, நம்ம தமிழில் சொல்கிறது போட்டு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. லைட்டாக ஒரு தூண்டியில் போட்டு நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் உள்ளே வாங்கிறது. இதெல்லாம் பாலிடிக்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மனுஷனுக்கு அடையாளம் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக இருக்கீங்க ஜி, நம்ம அசிங்கமாக இருக்கோம் நமக்கே தெரியும் கண்ணாடியை பார்த்தா. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்துதி பண்ணுவோம், உங்கள் ஞானம்லாம் எங்கேயோ இருக்கு ஜி அப்படின்னு. நமக்கு அஜ்ஞானம் இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸ்துதி பண்ணுறது, அடித்து விடுறது எல்லாத்தையும் எதிர்க்க. அப்போ வஞ்சனையாக பேசுறது, கடினமாக பேசுறது, ரெண்டுத்துக்கும் பேர் பாருஷ்யம் அப்படின்னு பேர். அப்புறம் அஜ்ஞானம், விவேகம் இல்லாதது, எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, எது தர்மம் எது அதர்மம், இது மாதிரி விவேகம் இல்லாததுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அஜ்ஞானம். இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதோடு அபிஜாத்தஸ்ய, இந்த குணங்களோடு எவன் பிறந்திருக்காங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா ஆசுரிம் சம்பதம் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் ஆசுரி சம்பத்தோடு பிறந்தார்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இதெல்லாம் நான் கவுண்டிங்கில் கொண்டு வரல. தெய்வீக சம்பத் மட்டும் 26 எழுதினேன்,
மற்றதெல்லாம் நம்ம கவுண்டிங்கில் பண்ணல. ஏன் அப்படின்னா மொத்த குணங்களும் அசுர குணங்கள் தான், எண்ணிக்கையில் சொல்லி மாளாது, அதனால எண்ணாமல் விட்டாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியார் 5வது ஸ்லோகம் திரும்ப சொல்கிறார். தெய்வே சம்பத் விமோக்ஷாய நிபந்தாயாசுரி மதா மாசுச்ச சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி பாண்டவ. தெய்வே சம்பத் விமோக்ஷாய நிபந்தாயாசுரி மதா மாசுச்ச சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி பாண்டவ. தெய்வீ சம்பத்து விமோக்ஷாய, எதெல்லாம் தெய்வீக சம்பத்துக்கள் இருக்கோ சத்துவகுண பிரதானமாக உண்டானவை, அது எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுவதற்காக நமக்கு தேவைப்படுகிறது. அது எல்லாம் இருந்துச்சுன்னா மோட்சம் கிடைச்சிரும். அதே நேரத்தில் நிபந்தாய ஆசுரி மதா, ஆசுரி சம்பத்துன்னு எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் இந்த சம்சாரத்தில் நம்மளை பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கட்டி வச்சு பிறக்க வைக்கின்றது அப்படின்னு. மதா அப்படின்னா என்னுடைய அபிப்பிராயம், பகவானோட அபிப்பிராயம் இதுதான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்ல தெய்வீக சம்பத்துக்களை ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு அசுர சம்பத்துக்களை எல்லாத்தையும் நீக்கி கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, மாசுச்சக பாண்டவ, பாண்டவ, அர்ஜுனா நீ வருத்தப்படாத. உடனே உனக்கு உள்ளுக்குள்ளார தோன்றி இருக்கும்ல, ஐயோ நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுனா, அர்ஜுனா கவலைப்படாத. ஏன் அப்படின்னா மாசுச்சக, வருத்தப்படாத, கவலைப்படாத. ஏன் அப்படின்னா சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி, நீ எப்படி பிறந்திருக்க அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெய்வீக சம்பத்தோடு பிறந்திருக்கின்றாய். என்னங்க ஆச்சரியமா இருக்கு, இவன் பிறந்தது க்ஷத்திரிய குலமாச்சே. க்ஷத்திரிய குலம்னா என்ன இருக்கணும், ரஜோகுண பிரதானம். நான் அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அவர விதையை எப்போவுமே வச்சுக்கோங்க, கருமத்துக்கு ஏற்ற மாதிரி சரீரம் கிடைக்கும். அந்த சரீரத்துக்குள்ளார இருக்கிற அந்த சூக்ஷ்ம தேகம் முந்தின ஜென்மங்களோட வாசனைகளை கொண்டுட்டு வரும். அப்போது வெளியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேஷத்தை பார்த்துட்டு ஒருத்தரை கீழா நினைக்கக்கூடாது. கோரா கும்பர்லேருந்து ஆரம்பித்து நிறைய நாயன்மார்கள், ஆழ்வார்களாக இருக்கட்டும், நாயன்மார்களாக இருக்கட்டும், சபரிமாரியாக இருக்கட்டும், நிறைய பேர் நம்ம ஃபேமஸாக தெரியுது. நிறைய பேர் தெரியாமையே சக மனிதர்களாக, சாதாரண மனிதர்களாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா தெய்வீக சம்பத்தோடு இருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா க்ஷத்திரியனாக இருந்தாலும் கூட அவனுடைய குணம் எப்படிப்பட்டது அப்படின்னா சத்துவகுண பிரதானம். அதனால தான் அவர் சொல்கிறார், நீ சத்துவகுண பிரதானமாக இருக்கிற தெய்வீக சம்பத்துக்களோடு இருக்கின்றாய், பிறந்திருக்கின்றாய், அதனால் நீ கவலைப்படாதே அர்ஜுனா அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் 6வது. द्वौ भूतसर्गौ लोकेऽस्मिन्, द्वौ भूतसर्गौ लोकेऽस्मिन् दैव आसुर एव च, दैव आसुर एव च, दैवो विस्तरशः प्रोक्तः, दैवो विस्तरशः प्रोक्तः, आसुरं पार्थ मे शृणु, आसुरं पार्थ मे शृणु. द्वौ भूतसर्गौ लोकेऽस्मिन् दैव आसुर एव च, दैवो विस्तरशः प्रोक्तः, आसुरं पार्थ मे शृणु. द्वौ भूतसर्गौ लोकेऽस्मिन्, अस्मिन् लोके, இந்த லோகத்தில் இரண்டு விதமான, துவௌ பூத்த சர்கௌ, இரண்டு விதமான பூத்த சிருஷ்டிகள், ஜீவராசிகளோட சிருஷ்டி இரண்டு விதமாக இருக்கின்றன. ஒன்று தெய்வ ஜீவராசிகள், தெய்வ சம்பத்தோடு இருக்கக்கூடியவை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆசுர சம்பத்தோடு இருக்கக்கூடியவை அப்படின்னு இரண்டு விதமான ஜீவராசிகளோட சிருஷ்டியானது இருக்கின்றது. தெய்வோ விஸ்தரசக புரோக்தக, முதல் 3 ஸ்லோகத்தில் உனக்கு 26 குவாலிட்டிஸை சொல்கிறது மூலமாக தெய்வ சம்பத்தை விஸ்தாரமாக நான் சொல்லிட்டேன். இனிமே நீ என்ன பண்ண அப்படின்னா ஆசுரம், என்னது ஆசுரம் பார்த்த மேஸ்ருணு, ஆசுர சம்பத்தை பார்த்தீங்கன்னா இனி அத்தியாயம் முடிகிற வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், அசுர சம்பத்துக்களையே நான் சொல்ல போகிறேன். என்னிடமிருந்து அவைகளை கேட்டு தெரிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்கிறேன். எதுக்கு தெரிஞ்சுக்கணும்,
அப்படின் போது சங்கர பாஷ்யத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. எதுக்கு அப்படின்னா, கெட்டது என்னன்னு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம அதை நீக்கி கொள்ள முடியும். பரிவர்ஜனார்த்தம்னே ஆச்சாரியா சொல்கிறார். நம்மள்ட்ட இருந்து நீக்கணும். எதையெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா அன்வான்டாக வச்சுருப்போம், நமக்கே தெரியாது நம்மள்ட்ட கெட்ட தன்மைகள் இருக்கும். அது மோட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் தடைக்கற்களாக இருக்கும், பிரதிபந்தங்களாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சு ஓஹோ இது நம்மள்ட்ட இருக்குது, இதை நீக்கிக்கணும், இது அசுர சம்பத்துன்னு ஒவ்வொன்றத்தையா நீக்கிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக சுரசம்பத்து தெய்வீக சம்பத்து ஆகிடும். மோட்சத்தை அடைகிறது ஈஸியாகிடும். அதுக்காக டோன்ட்டு டூஸ் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். வெறும் டூஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு டோன்ஸை விட்டுட்டோன்னு வச்சுங்க. இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள், வேலுக்குடி கிருஷ்ணன்லேருந்து ஆரம்பித்து துஷ்யந்த் ஸ்ரீதர்லேருந்து ஆரம்பித்து நல்லா பேசுகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேதாந்தம் எடுக்கிறாங்க. ஆனால் யாருமே பார்த்திங்கன்னா டோன்ட்டை பார்த்திங்கன்னா பேசவே மாட்டாங்க. நீங்கள் நார்த் இந்தியா சாதுக்கள்கிட்டலாம் போயிட்டீங்க அப்படின்னா, நார்த் இந்தியா சாதுக்கள்கிட்ட பாடம் கேட்குறது ரொம்ப கஷ்டம். அடியே விழுவும், தூக்கி அடிச்சிருவாங்க போ அப்படின்னு. எங்கள் குருநாதர்லாம் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா பொறுமையாக இருப்பார். ஆனால் சாதுக்கள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடுமையாக நடந்துப்பார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவாலிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோன்ட்னா டோன்ட்டு தான். அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா டோன்ட் மீன்ஸ் டோன்ட்ஸ் தான், அப்படி தான் எடுக்கணும். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே, அட்ஜஸ்ட்லாம் பண்ணக்கூடாது. அட்ஜஸ்ட் பண்ணால் மோட்சம் கிடைக்காது. அப்போ சாதுக்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதில் கொடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செய்யக்கூடாதவைகள் தான் ரொம்ப கவனம் கொடுக்கணும். செய்யறதுல மட்டும் கவனம் கொடுத்துட்டு கூடையே பார்த்தீங்கன்னா பாய்சனையும் சாப்பிட்டோன்னா, மருந்தையும் சாப்பிட்டு பாய்சனையும் சாப்பிட்டோன்னா, பத்தியம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா, பத்தியம் இல்லாத உணவு என்னாகாது, மருந்து வேலை செய்யாது. அதனால பார்த்தீங்கன்னா பத்தியம் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இது சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியா. 7வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா சொல்கிறார். ஒவ்வொன்றா வந்துருங்க. ஆசுரி சம்பத்தில் என்னது? பிரவருத்திம் ச நிவருத்திம் ச ஜனான விதுராசுராஹ ந சௌச்சம் நாபி சாச்சாரோ ந சத்யம் தேஷு வித்யதே. பிரவருத்திம் ச நிவருத்திம் ச ந ஜனான விதுராசுராஹ ந சௌச்சம் நாபி சாச்சாரோ ந சத்யம் தேஷு வித்யதே. பிரவருத்தி, அதுக்கப்புறம் நிவர்த்தி. இந்த உலகத்தில் இது பெரிய ஆச்சரியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதம் படித்தவங்களுக்கே பிரவருத்தி நிவர்த்தி தெரியறதில்ல. உபனிஷத்து படித்தாதான் தெரியும். ஒரு குருநாதர் இருந்து பார்த்தீங்கன்னா இது பிரவருத்திப்பா, சொர்க்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிவர்த்தி இல்லை, சொர்க்கத்துக்கு போனால் பிரவருத்தி நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இது நிவர்த்தி நினச்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். சொர்க்க வாசல் திறந்துருக்கு, நம்ம சொர்க்கம் போயிடலாம் அப்படின்னு நிறைய பேர். ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்மத்தினால் உண்டாகிறது எல்லாமே பிரவருத்தி தான். கர்மத்தினால நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் லோகத்துக்கு போயிட்டு பரலோகத்துக்கு போயிட்டு திரும்ப கொண்டு வந்துடும். உங்களுக்கு திரும்ப சம்சாரத்திலேயே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியது தான். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எது பிரவருத்தி எது நிவர்த்தின்னு தெரியாது. இது யாரோட குணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசுர குணம் தான். அதனால தான் ஈஷாவாசியத்தில் என்ன பண்ணுறாரு, மந்திரம் சொல்லும்போது மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான மந்திரம் சொல்லுது. யாரெல்லாம் தற்கொலை செய்து கொண்ட ஜனாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ணும்போது அருமையான பாஷ்யம் ஒன்று பண்ணுறார். அருமையான மந்திரம் இருக்குது. அசூர்யா நாமத்தே லோகா, அசூர்யா நாமத்தே லோகா அந்தேன தமசாவிருதாக தாகுஸ்தே பிரேத்யாபி கச்சந்தி ஏகே சாத்மஹனோ ஜனாகனு ஒரு 3வது மந்திரம் ஈஷாவாசியத்தில். தேவர்களை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு தெரியுங்களா, அவரு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களும் கூட அசுரர்கள் தான் அப்படின்றார். ஏன் அப்படின்னா அவன் பாட்டுக்கு சுகபோகத்திலே இருக்கான். இங்கேருந்து நல்ல யாகங்கள் கர்மங்கள்லாம் நல்ல புண்ணிய கர்மங்கள்லாம் பண்ணிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நல்ல டான்ஸு பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆனந்தமாக இருந்துக்கிட்டு இருக்கான். யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அசுசு ரமத்தே இத்தி அசுராகான்றார். இந்திரிய போகங்கள்லேயே யார் ரமிச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் தேவனாக இருந்தாலும் கூட அசுரன் தான். அப்போ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிவர்த்தின்னு ஒன்று தெரியுமா, பிறக்காமல் இருக்கிறது எப்படி, மோட்சம் அடைகிறது எப்படி தெரியுமா, தெரியாது. அதனால பார்த்தீங்கன்னா அசுரர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் பிரவருத்தி நிவர்த்தியை தெரியாதவர்களோ, மோட்ச மார்க்கம் எது இந்த சம்சார மார்க்கம் எதுன்னு தெரியாதவர்களோ அவர்கள் எல்லாம் அசுரர்கள் தான். அது மட்டும் இல்லை, ந சௌச்சம், அசுரர்கள்ட்ட என்ன இருக்கும், சௌச்சம் இருக்காது,
பாக்ய சௌச்சமும் இருக்காது, ஆந்தரிக்க சௌச்சமும் உள் சுத்தமும் இருக்காது. காமக்ரோதம் ஃபுல்லாக உள்ளே இருக்கும், வெளியிலையும் சுத்தமாக இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் நாப்பிச்சாச்சாரோ, அவன்கிட்ட எந்த ஒரு ஆச்சாரமும் இருக்காது. பெரியவங்கள்ட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரத்தை கற்றுக்கணும். நான் ஏற்கனவே ஆச்சாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே நான் சொன்னேன் உங்களுக்கு. ஆச்சாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுனாச்சாரம், முக்கிய ஆச்சாரம்னு 2 இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவுனாச்சாரத்துலேயே போயிடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் 50 வயசு வரைக்கும் ஒரு ஆச்சாரத்தை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, வானப்பிரஸ்தம் வந்துட்டீங்க அப்படின்னா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தியச்ச, இதான் ஆச்சாரம். சதா ஈஸ்வர சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறத, ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஆச்சாரம்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் சன்னியாசத்துக்கு வந்துட்டிங்கன்னா ஞான விசாரத்தில் இருக்கிறதே தான் பிரணவ ஜபமும் ஞான விசாரமும் தான் முக்கிய ஆச்சாரம். ஞான யோகத்தில் தொடர்ந்து நிற்கிறது தான் முக்கிய ஆச்சாரம், மற்றதெல்லாம் கவுனம் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஆச்சாரம் மாறுபடுது. ஆச்சாரமும் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருக்காது, அசுரர்கள்ட்ட ஆச்சாரமும் இருக்காது. அது மட்டும் இல்லை, தேஷு ந சத்தியம் வித்தியதே, அவர்களிடத்துல சத்தியமும் இருக்காது, பொய்யா பேசுவாங்க. இப்படி மாற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. சாதுக்கள்கிட்டே நிறைய பேர் நான் பார்க்குறேன். என்கிட்டயே வந்து 1 மணி நேரத்துக்கு ஒன்று பேசுவாங்க, 1 மணி நேரம் கழிச்சு ஒன்று பேசுவாங்க. என்கிட்ட ஒருத்தர் இருந்தார், இப்போ இல்லை, காலமாயிட்டார். அவருக்கு வந்து தெரியவே தெரியாது, நம்ம மாட்டிக்கிட்டோன்னு கூட தெரியாமல் போய் பேசிக்கிட்டு இருப்பார் சுரேஷ். பேசிக்கிட்டு இருக்கும்போதே பொய்யா பேசிக்கிட்டு இருப்பார். ஏங்க என்கிட்ட தாங்க நீங்கள் பேசுனீங்க, அதையும் மறந்துடுவார் அவர். ஆமாம், 2-3 பேர் இருந்தாங்க, அப்படியே போய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தாம் பொய் பேசுகிறோம், நம்ம அதை மாற்றி பேசுகிறோம், எதிர்க்க இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருதுன்னு கூட தெரியாமல் போய் பேசுகிறவங்க இருக்காங்க. ஸ்மார்ட்னஸாக போய் பேசுகிறது கூட தெரியாதவங்க. அப்போ பொய்யெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அசுர இயல்பு. அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்கிறார் 8வது ஸ்லோகம், அசத்யமப்ரதிஷ்டம் தே ஜகதாகுரணீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் கிமன்யத் காமஹைதுகம். அசத்யமப்ரதிஷ்டம் தே ஜகதாகுரணீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் கிமன்யத் காமஹைதுகம். இதெல்லாம் விரோச்சன வேதாந்தம்னு பேர். இதுக்கு பேர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது வந்து டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அசுரர்களோட நேச்சர் என்னன்றது சொல்லுது. இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஏத்திஸ்டாக இருக்காங்களோ, யாரெல்லாம் பிரத்யக்ஷவாதியர் லோகாயத்தர்கள்னு சொல்கிறோமோ அவங்களோட வாதம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆச்சாரிய சொல்கிறார். அசத்தியம், நான் வந்து இந்த உலகத்தில் எல்லாம் நான் பொய் பேசுகிறேன், அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பொய்யர்களாக தான் இருக்கணும். இந்த உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பொய்யால் ஆனது, அசத்தியம். அது மட்டும் இல்லை, தர்மம் அதர்மம் என்று இந்த உலகத்திற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, அப்பிரதிஷ்டம். தர்மம் அதர்மம் தான் இந்த உலகத்துக்கு ஆதாரம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அசுரர்கள் சொல்லுவாங்க, தர்மமாவது அதர்மமாவது ஆனந்தமாக இருந்துட்டு போ, செத்து போனதுக்கு அப்புறம் எதுவும் வரப்போகிறது இல்லை, கர்மா பலன்லாம் ஒன்றும் இல்லை, இருக்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு நினைக்கிறவங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜெகதாகுர் அனீஸ்வரம். இந்த ஜெகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவன் அப்படின்னு யாருமே இல்லை, ஈஸ்வரன் அப்படின்னு ஒருத்தரும் இல்லை. கர்ம பலன்களுக்கு வந்து சாட்சியாக இருக்கக்கூடியவர், கர்ம பலன்களை தரக்கூடிய ஈஸ்வரன் என்று ஒருத்தரும் இல்லை. இது எல்லாம் பிரகிருதியில் நேச்சராக உண்டாச்சு. ஈஸ்வரன் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெகத்திற்கு ஈஸ்வரன் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த உலகம் எப்படிப்பா உண்டாச்சு அப்படின்னு கேட்டால் அபரஸ்பர சம்பூதம். ஸ்திரீயும் புருஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்தா குழந்தை பிறக்கும், அவ்வளோதான். காமஹைத்துக்கம், காமம்தான் காரணம். காமத்துக்கு அந்நியமாக வேற ஒரு காரணம் என்ன தேவை இருக்குது இந்த உலகத்துக்கு காரணம்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமத்தினால் தூண்டப்பட்டு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்தால் உலகம் உண்டாகும், ஜனனம் உண்டாகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் ஒரு புண்ணாக்கும் தேவையில்லை, தர்மம் அதர்மம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏத்திஸ்ட்டையும் இதுக்குள்ளார கொண்டு வந்துருங்க. பெரியாரிஸ்டெல்லாம் இங்கே யாரெல்லாம் இருக்காங்களோ, தீகா குரூப்பு, அது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடலாம். உலகம் ஃபுல்லாக இருக்காங்க, இங்கே மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிலீஜியஸ்ன்னு போட்டாங்களா. நிறைய பேர் முன்னாடியாவது கிறிஸ்டியனில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, இந்துஸ் அதெல்லாம் இருந்தாங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிட்டுருக்கு, நான் ரிலீஜியஸ், எந்த ரிலீஜியஸும் இல்லை. அப்போ ரிலீஜியஸே இல்லைன்னா ஈஸ்வரனை எப்படி கும்பிடுவாங்க? எந்த ஈஸ்வரனும் இல்லை. அப்போ மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அசுர இயல்பு அதிகமாகிட்டே போகுது உலகம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9வது ஸ்லோகம், ஏதாம் திருஷ்டிமவஷ்டப்ய நஷ்டாத்மானோல்பபுத்தயः
பிரபவந்த்யுக்ரகர்மாணஹ க்ஷயாய உக்ரகர்மாணஹ க்ஷயாய ஜகதோ ஹிதாஹ ஏதாம் திருஷ்டிமவஷ்டப்ய நஷ்டாத்மானோல்பபுத்தயஹ பிரபவந்த்யுக்ரகர்மாணஹ உக்ரகர்மாணஹ க்ஷயாய ஜகதோ ஹிதாஹ. ஏதாம் திருஷ்டிம் அப்படின்னு என்ன அர்த்தம்? போன ஸ்லோகத்தில் சொன்னோம்ல, ஏத்திஸ்டோட சார்வாக்கர்களோட லோகாயத்தர்களோட திருஷ்டி. அந்த லோகாயத்தர்களோட உலகியல் மனிதர்களோட திருஷ்டியை எடுத்துக்கிட்டு நாஸ்திகவாதம் பேசக்கூடிய திருஷ்டியை ஏதாம் திருஷ்டி, இந்த விதமான பார்வையை அவஷ்டபிய அப்படின்னா பிடித்து கொண்டு தன்னோட பிலாசபியா எடுத்துக்கிட்டு நஷ்டாத்மானோ அவங்களுடைய ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டமாகி போச்சு, புத்தி வந்து பார்த்தீங்கன்னா அல்பமாகி போச்சு. நஷ்டம் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? பரலோக சாதனங்கள்ல இருந்து நழுவி போச்சு. நஷ்டாத்மானக. அப்போ நம்ம சாஸ்திரத்துக்கு வந்தால் தான் தெரியும் மோட்சத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. தர்மம் பண்ணணும், நிஷ்காமிய கர்மம் பண்ணணும், உபாசனை பண்ணணும், சிரவண மனனம் பண்ணி மோட்சத்தை அடையணும். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரலோகத்துக்கு போகணும்னா நிறைய யஜ்ஞ கர்மங்கள் பண்ணணும். இதெல்லாம் சாஸ்திரத்துலேருந்து தெரிகிறது. இவன் வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திரமும் இல்லை, ஈஸ்வரனும் இல்லை, பரலோகங்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா இங்கேயே என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த உலகம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பரலோகத்துக்கான சாதனங்களையோ மோட்சத்துக்கான சாதனங்களையோ ஸ்வீகாரம் பண்ணாமல் இவன் இங்கேயே நாசத்தை அடைகின்றான், பரலோக சாதனங்கள்லேருந்து விலகி விடுகிறான். அதுதான் நஷ்டாத்மானகன்னு பேர். ஏன் அது மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு கேட்டால், அல்ப புத்தைய, அவனுக்கு புத்தியே இல்லையே, புத்தியே இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொன்னல, ஒரு அப்பாவும் ஒரு பையனும் இருந்தாங்க. அந்த பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டீச்சர் கிடைச்சாங்க. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புராணங்களை படிச்சுக்கிட்டு நல்ல ஈஸ்வரனை ஜபம் பண்ணிக்கிட்டு பஜன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஏத்திஸ்ட்டு. இன்னும் அது நம்ம பையன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாறா இருக்கானே அப்படின்ட்டு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாம ஜபம் பண்ணுறது பஜன்ஸ் பண்ணுறதுலாம் இங்கே வச்சுக்கூடாது அப்படின்னு. ஏன்பா ஈஸ்வரனை ஸ்துதிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னா, ஈஸ்வரனாவது மண்ணாங்கட்டியாவது, ஈஸ்வரனும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ இந்த உலகத்தெல்லாம் யாருப்பா படைச்சது அப்படின்னு கேட்கும்போது அவர் உடனே சொன்னார், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சராக அதுவே உண்டாயிடுச்சு. நேச்சர் பிரகிருதி வந்து பார்த்தீங்கன்னா அதுவே உண்டாயிடுச்சு. இந்த உலகம் யாரும் படைக்கிறதுக்கு ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு. சரிப்பா அப்படின்னு விட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இவங்க அப்பா வெளில போயிட்டார், ஜாபுக்கு போயிட்டார். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி அப்பாவோட டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான பெயிண்டிங் ஒன்று பண்ணி வச்சுட்டான். வச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்தார். வந்தோடனே யார் இந்த பெயிண்டிங் பண்ணது அப்படின்னு கேட்குறாரு. யார்ப்பா இது பண்ணது, ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு. அதுவாக பெயிண்டிங் ஆச்சுப்பா அப்படின்றான். பையன் வந்து சொன்னால் அதுவாக ஆயிடுச்சு, அதுவாக பேனா வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு பெயிண்டிங் எல்லாத்தையும் சேர்ந்து அதுவே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வந்துடுச்சு அப்படின்னு. அவங்க அப்பா கோபம், என்ன பைத்தியக்காரத்தனமாக பேசுகிற, பெயிண்டிங் வந்து யாராவது பண்ணாமல் எப்படி அதுவாக ஆயிருக்கும் அப்படின்னு. இந்த உலகத்தையே வந்து பார்த்திங்கன்னா அதுவாக ஆயிருக்கு அப்படின்னும் போது இந்த அல்பம் வந்து இந்த பெயிண்டிங் மட்டும் அதுவாக ஆகாது அப்படின்னு கேட்டோட அப்பாவுக்கு வந்து புத்தி பிடிச்சாமல் இல்லை, ஒரு பெயிண்டிங் பண்ணுறதா இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்சன் வேணும்ல, அதுவாக நடக்காது இல்லை அப்படின்னு அவர் திருந்தினாராம். அதனால் இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இருக்கேன் அப்படின்னா அப்பா அம்மா இருக்காங்க. எந்த ஒரு விஷயம் இருக்குனாலும் அதுக்கு கிரியேட்டர் ஒருத்தர் கண்டிப்பாக இந்த உலகத்தில் பிரத்யட்சமாக நம்ம பார்க்குறோம். எந்த விஷயமும் தன்னால் உண்டாகலை. அப்போ யாராவது தன்னால் உண்டாச்சு ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸாக வேணால் இருக்கட்டும், பெரிய தியரியெல்லாம் வேணால் எழுதியிருக்கட்டும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்லையும் முட்டாள், மகா முட்டாள், அல்ப புத்தி உடையவன் தான் அர்த்தம். அதான் ஆச்சாரிய சொல்கிறேன், அல்ப புத்தையாக. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்ப புத்தியாக இருந்துக்கிட்டு பிரத்யக்ஷவாதிகளாக இருந்துக்கிட்டு இந்த உலகம்தான் சத்தியம், இது கண்ணியமாக பரலோகம் இல்லை, வேற ஜென்மங்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, பிரபவந்தி உக்ர கருமானக, உக்ரமான கர்மங்களில் ஈடுபடுகிறார்கள். ரொம்ப கொடூரமான கர்மங்களில் ஜீவராசிகளை இம்சை பண்ணுறாங்க. பெரிய பெரிய ஜீவராசிகளை லட்சக்கணக்காக ஆயிரக்கணக்காக கொன்று குவிக்கிறார்கள். அப்படி மட்டும் இல்லை, ஜெகத்தோ அகிதாய க்ஷயாய, இந்த ஜெகத்தோட க்ஷயமான கர்மங்களுக்கு, இந்த ஜெகத்து நாசமாக போகிறதுக்கு என்னெல்லாம் கர்மங்கள் இருக்கோ அந்த உக்ரமான கர்மங்களில் ஈடுபடுகிறார்கள். இந்த உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஹிதாகனா என்ன அர்த்தம், ஹிதமில்லாதவர்களாக கெட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. 10வது ஸ்லோகம் ஆரம்பிச்சு. காமமாஸ்ரித்ய துஷ்பூரம் தம்பமானமதான்விதாஹ மோகாத் கிரஹீத்வா
மோகாத் கிரஹீத்வா அசத்கிராஹான் பிரவர்த்தந்தே சுசீவ்ரதாः காமமாஸ்ரித்ய துஷ்பூரம் தம்பமானமதான்விதாः மோகாத் கிரஹீத்வா அசத்கிராஹான் பிரவர்த்தந்தே சுசிவ்ரதாः. காமம் ஆசிரித்திய, அப்ப பிரத்யக்ஷவாதிகளுக்கு என்ன இருக்கு? வெறும் காமம் மட்டும்தான் இருக்கும். காமத்தை நன்றாக சார்ந்தவர்களாக, துஷ்பூரம் எல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர் எல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. யாருக்கும் பார்த்தீங்கன்னா பயம் இல்லை, நல்ல போகத்தை என்ஜாய் பண்ணணும், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகணும், வேற எதுவுமே இல்லை. காமம் ஆசிரித்திய துஷ்பூரம். சரி, அது அந்த காமம் எப்படிப்பட்டது? நிறைவேறுமா? பூர்த்தி ஆகுமா? அப்படின்னா பூர்த்தி ஆகவே ஆகாதது எது இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஸ்மிருதியில் சொல்றார் என்னன்னா, நெய்யை எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா எப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா எரிஞ்சுக்கிட்டே போகுமோ? நெய்யை ஊற்றி அணைக்க முடியுமா அக்னியை? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆசைகளை பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது? பூர்த்தி பண்ணவே முடியாது. வைராகியம் மகாசனக, அது எவ்வளோ போட்டாலும் போதும்னு சொல்லவே சொல்லாதது. துஷ்பூரம் அப்படின்னு அதுதான் பேரு. பூர்த்தி பண்ணவே முடியாதது. அப்படிப்பட்ட ஆசைகளை பார்த்தீங்கன்னா சார்ந்திருந்து கொண்டு, தம்பம்னா தம்பட்டம், அதுக்கப்புறம் மான அபிமானம், இதோடு கூடியவர்களாக, தம்பமான மதான்விதாக, மதத்தோடு, மதம்னா என்ன அர்த்தம்? தம்பம் மானம் வந்துச்சு அப்படின்னா மெதுவா மதம் பிடிச்ச மாதிரி மூர்க்கத்தனம் வந்துடும். அந்த மதத்தோடு கூடியவர்களாக என்ன பண்றாங்க? மோகாத்து, அஜ்ஞானத்தினால, பிரித்தறிய முடியாத அஜ்ஞானத்தினால, மயக்கத்தினால, மோகத்தினால, கிரஹீத்வா அசத்து கிராகான், தப்பான பிலாசபி எல்லாத்தையும், ஈஸ்வரனுக்கு எதிரான பிலாசபி எல்லாத்தையும் ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு என்ன பண்றாங்க? அசுச்சி விரதாக. அசுச்சி விரதாக அர்த்தம் சுத்தமில்லாத விரதமுடையவர்களாக, அசுத்தமானவர்களாக இந்த உலக விவகாரங்கள்ல பிரவர்த்தந்தே ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. 11வது ஸ்லோகம் ஆச்சாரியார் சொல்றார். சிந்தாம் அபரிமேயாம் ச பிரளயாந்தாமுபாஸ்ரிதாः காமோபபோகபரமா ஏதாவதிதி நிச்சிதாः. சிந்தாமபரிமேயாம் ச பிரளயாந்தாமுபாஸ்ரிதாः காமோபபோகபரமா ஏதாவதிதி நிச்சிதாः. இந்த மாதிரி காமத்தையே அனுபவிச்சுக்கிட்டு இங்கே நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்டையும் என்ன இருக்கும்? நான் சொன்னேன்ல, நான் போன கிளாஸில் எடுக்கும் போதே சொல்லியிருந்தேன், இந்த லோக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ரஜோகுண பிரதானமாக இருக்கிறவங்க தான் மனுஷனாக பிறக்கிறாங்க. சத்துவகுண பிரதானமாக இருந்தால் தேவனாக பிறந்துருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தமோகுண பிரதானமாக இருந்தால் கீழே இருக்கிற அனிமல்ஸாக பிறந்துருவாங்க. இப்போ இந்த மனுஷனாக பிறக்கணும் அப்படின்னா இஷ்டம் அனிஷ்டம் மிஸ்ரம் ச திரிவிதம் கர்மண பலம் 18வது சாப்டரில் சொல்ல போகுது. நல்ல புண்ணிய கர்மம் பண்ணியிருக்கோம், சத்துவகுண கர்மம் பண்ணியிருக்கோன்னா தேவனாக பிறந்துடுவோம். பாப்பம் பண்ணியிருக்கோன்னா கீழே போயிடுவோம். இந்த புண்ணியம் பாப்பம் கலந்து இருக்கிறவன் தான் பார்த்தீங்கன்னா மனுஷனாக பிறக்கிறான். அப்போ மனுஷனாக பிறந்தாவே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கணும், தெய்வீக சம்பத்துக்களும் இருக்குது நம்மள்கிட்ட, கூடவே அசுர சம்பத்துக்களும் சேர்ந்துருக்கும். 50-50. அப்போ 50-50 இருக்கிறதுனால மோட்சம் அடையணும்னா என்ன பண்ணணும்? நல்லா 50% அசுர சம்பத்தை எல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டு சத்துவகுணத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். இந்த உலகத்தில் நமக்கு தெரிஞ்சு நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லவங்களாக இருப்பாங்க. 50லேருந்து சில பேருக்கு 50% சத்துவகுணம் இருக்கும், 55 இருக்கும், 60 இருக்கும். இது மாதிரி நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா காமம் இருக்கும். நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நல்லவங்க தான், ஆனால் நிறைவேற முடியாத காமங்களை நிறைய வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தற்பெருமை இருக்கும், மானம் இருக்கும், தன்னை பற்றி ரொம்ப, தன்னோட குடும்பத்தை பற்றி, தன்னை பற்றி எல்லாத்தையும் பெருமையாக நினச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதம் மூர்க்கத்தனம் இருக்கும், தற்பெருமை இருக்கும். இங்கே நிறைய சொன்னதுலெல்லாம் நல்லவங்கள்ட்டையும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். இது மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லவங்களாகவே இருந்தாலும் கூட என்ன ஆவாங்க? சிந்தாம் அபரிமேயாம் ச. சிந்தாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அபரிமேயாம் ச சிந்தாம், எண்ணில் அடங்காத, கவுண்டிங் பண்ண முடியாத
சிந்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? கவலையை கொண்டவர்களாக. எது வரைக்கும் இருப்பாங்க? பிரளயாந்தாம் உபாசிரிதாக. சாகர காலம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை இல்லாத கவலைகளை சிந்தனை பண்ணிக்கிட்டு, ஐயோ இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு, பழசெல்லாம் ரிவைண்ட் ஆகும் உள்ளுக்குள்ளார. நம்ம பண்ண பாப்பங்கள் எல்லாம் மேலே வரும். அது சிந்தனையில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும், நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவலைகள் கொண்டவங்களா, காமோபபோக பரமா, காம உபபோகம் பண்ணுறதையே லட்சியமாக கொண்டவர்களா, காமத்துக்கு அந்நியமாக போகம் பண்ணுறதுக்கு அந்நியமாக இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு லட்சியமாக கொண்டவர்களா, ஏதாத்வத் இது நிச்சிதாக, பரலோக்கமும் இல்லை மோட்சமும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க? சதா காமபோகத்தையே லட்சியமாக கொண்டவர்கள், நிறைய கவலைகளோடு மரண காலம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு வந்து பார்த்தீங்கன்னா புழுங்கி 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 நொந்து 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 இறந்து போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கோ. 12வது ஸ்லோகம் வருது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் நிறைய கவலைகள் ஏன் அப்படின்னு கேட்டால் அழகா சொல்கிறார் 12வது ஸ்லோகத்தில். ஆஷா பாஷதைர் பத்தாஹ காமக்ரோத பராயணாஹ ஈஹந்தே காமபோகார்த்தம் அன்யாயேனார்த்த சஞ்சயான். ஆஷா பாஷதைர் பத்தாஹ காமக்ரோத பராயணாஹ ஈஹந்தே காமபோகார்த்தம் அன்யாயேனார்த்த சஞ்சயான். ஜீவிக்கிற காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்ல, நான் எவ்வளோ கர்ண கொடூரமாக பேசுகிறேன்ல உங்கள்கிட்ட. கீதா கிளாஸில் எவ்வளோ இதாக என்ன சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா பந்த பாசத்தெல்லாம் விட சொல்கிறாரு. எல்லாம் தனித்தனியாக வந்தோம், தனித்தனியாக தான் போகணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன்ல. ரொம்ப புள்ள என்னது, பொண்டாட்டி என்னது, குழந்தைங்க என்ன, அப்பா எங்கே அம்மா எங்கே, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அப்பா அம்மா இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்கே போனாங்க அப்பா அம்மா? நீங்கள் தான் அனுப்பி வச்சிங்களா எங்கேயாவது? எங்கே இருக்காங்க? டிக்கெட் நீங்கள் தானே போட்டு அனுப்புனீங்க, எங்கே இருக்காங்க தெரியுமா? அப்பா அம்மா எங்கே போனாங்கன்னு தெரில, நம்ம எங்கேருந்து வந்தோன்னு தெரில, என் குழந்தை எங்கேருந்து வந்தான்னு தெரில, நான் எங்கே போவேன்னு தெரியல, ஒன்றுமே தெரியல. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஇன்சிடெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாடிக்கு ஏற்ற மூடி மாதிரி எல்லாம் ஒன்றா கூடியிருக்கோம். கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ஒருத்தரால் சுகம் துக்கம் நடக்கணுன்றதுக்காக கூடியிருக்கோம். ஜாடிக்கு ஏற்ற மூடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டு பந்தம்லாம் இல்லை, மூடி தனி தான் ஜாடி தனி தான், சேர்ந்து இருக்கிறதுனால ஒன்றாயிர முடியாது. நமக்கு வந்து புரியவே மாட்டேங்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா புரியாத மோகம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம்? ஆஷா பாஷ சதைர் பத்தாகா, நிறைய ஆஷா பாஷங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆசைகள் தான் பாசங்கள். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா என் புள்ள, என் பேர குழந்தை, மண்ணாங்கட்டி புண்ணாக்கு எல்லாம் கட்டி வச்சிருக்கு. எத்தனை கோடி ஜீவராசியாக பிறந்திருக்கோம். எல்லாத்துலேயும் குடும்பம் இருந்திருக்கு, எல்லாத்துலேயும் பந்தம் இருந்திருக்கு. புத்தி வரவே இல்லை. ஒவ்வொரு பிறவி எடுக்கும் போதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல, குரங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு குரங்கு வந்து குட்டி குரங்கு செத்து போச்சு. செத்து போனதுக்கு பிறகு நான் பார்த்துருக்கேன், வருஷக்கணக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டியை விடவே விடாது. நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏக்கத்தோடு உட்காந்துருக்கோம். அது மெதுவாக டீகம்போஸ் ஆகி அந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா துணி மாதிரி ஆகிடுது. அந்த பாடி குரங்கு குட்டியோட பாடி துணி மாதிரி ஆகி, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஆகிப்போச்சு, ஏதோ ஒரு இதாச்சு இன்சிடெண்ட்டில் அந்த அந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளையில மாட்டிக்கிச்சு. இதால் எடுக்க முடியல. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு அந்த குட்டியை விட்டுட்டு போச்சு. மொத்தம் 5 நாள் 6 நாள் வரைக்கும் அந்த பாடியை கையில் தூக்கிக்கிட்டே அலைஞ்சுது. அப்போ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பந்த பாசம் இருக்கா? ஆமாம். ஒவ்வொரு ஜீவராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பந்த பாசம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிக்கும் இருக்குது. அதே மாதிரி தான் மனுஷனுக்கும் இருக்குது. ஆஷா பாஷங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி பண்ண முடியாத ஆசைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் மூர்க்கத்தனமாக முட்டாள்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். எல்லாம் அவங்கவுங்க கர்மத்தோடு வந்தோம். எல்லாரும் அவங்க கர்மத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்சத்துக்கு என்ன உண்டோ அதை முயற்சி பண்ணணும். ஒரு பரஸ்பரம் என்ன பண்ணிக்கலாம், பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்துக்கலாம். ஆனால் மோகத்தை வைக்காதீங்க.
எல்லாரும் போகணும், தனித்தனியாக தான் போகிறோம், எங்கே போகிறோன்னு தெரியாது. அப்போ வந்து ஆசா பாசங்களை விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஸ்வர இச்சா எது நடக்கணுமோ பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஆசா பாசங்கள் விடுபடையானோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய ஆசா பாசங்களை வந்து பார்த்திங்கன்னா கட்டி வச்சுட்டு காமக்ரோத பராயணக, நிறைய காமங்களையும் நிறைய குரோதங்களையும் பராயணக பரம அயனமாக நம்மளுடைய பாதையே அதுவாக வச்சுக்கிட்டு ஈகந்தே காமபோகார்த்தம் சேஷ்டை பண்ணுற சேஷ்டை எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசாமல் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு ஈஸ்வரனே கத்தின்னு வந்து பார்த்தீங்கன்னா 60-65 வயசுக்கு மேலே ஆயிடணும். நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் திரும்ப எல்லாத்துக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் வானப்பிரஸ்தம் வந்துருங்க. ஏன் அப்படின்னா வானப்பிரஸ்தத்தில் பணம் சம்பாதித்தல் இல்லை, இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு எளிமையான லைஃப் லீட் பண்ணால் போதுமானது. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிற, ஏன்னா பணம் சம்பாதிக்கிறத நிமித்தமாக வச்சுக்கிட்டு தான் எல்லா பாப்பங்களும் பண்ணுறோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 2:45 ஸ்லோகம் சத்துவகுணத்தில் நிற்கணும்னா என்ன பண்ணணும்னு அங்கே சொல்லியிருக்கு. தைகுண்யா விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன. அர்ஜுனா, 3 குணங்களை பற்றி தான் வேதங்கள் சொல்கின்றன. நீ என்ன பண்ண, 3 குணங்களை கடந்தவனாக ஆவாயாக. நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்துவோ நித்திய சத்வஸ்தக நிர்யோக க்ஷேம ஆத்மவான். அதை சொல்லும் போதே சொல்றாரு, நிர்த்வந்துவக, துவந்துவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கடந்து இரு, சகிச்சுக்கோ, முதல்ல சகிச்சுக்கோ. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிர்த்வந்துவோ நித்திய சத்வஸ்தக, சதா சத்துவகுணத்தில் நில்லு. சத்துவகுணத்தில் நிற்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்றாரு என்னன்னா நிர்யோகக்ஷேம ஆத்மவான். யோகக்ஷேமத்தை வந்து பார்த்தீங்கன்னா விட்டவனாயிரு. ஏன்னா சம்பாதிக்கிறது அதை பாதுகாக்கிறது, இதுக்காகவே என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ரஜோகுணத்துக்கு நம்ம போக வேண்டியிருக்கு. காமக்ரோதம் எல்லாம் எங்கே உண்டாகுது, சம்பாதிக்கிறதுக்காகவும் சம்பாதிக்கிறத காப்பாற்றுறதுக்காகவுமே ஈடுபடுறோம். பாதி வேலையை விட்டுட்டு இதில் கொஞ்சம் நம்ம வானப்பிரஸ்தத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா சம்பாதிக்கிறது வேலையை விட்டுட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து சத்துவகுணம் டம்முன்னு கீழே இறங்கு. வெளியில் போனாவே வந்து பார்த்தீங்கன்னா பணம் ஈட்டுதலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆக்டிங் கொடுக்க வேண்டியிருக்கு. ரஜோகுணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது, நமக்கு மோகம் வந்துடுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு வேறு வழி இல்லை. அதே நேரத்தில் நல்ல ஒரு 50-60 வயசுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் பார்த்துப்பார் அப்படின்னு நல்லா சகிச்சுக்கிட்டு நல்லா இந்திரிய நிகிரகம் பண்ணிக்கிட்டு பேசாமல் யோகக்ஷேமத்தெல்லாம் விட்டுட்டு பகவானே கத்தின்னு உட்காரணும். அப்போ என்ன ஆகும், சத்துவகுணத்திலேயே நிற்க முடியும். சத்துவகுணத்தில் நின்னாதான் நம்ம என்ன பண்ண முடியும், குணாதீத்தனா ஆக முடியும். அதனால இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க காமபோகார்த்தம் ஈகந்தே, நல்ல காமபோகத்தை அனுபவிக்கிறதுக்காகவே சாகர காலம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஈகந்தேன சேஷ்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அநியாயேன அர்த்த சஞ்சயான், அநியாயமாக வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தத்தை நம்ம சொல்கிறோம்ல, பிஸ்னஸ் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது பேசிக்காக. இப்போல்லாம் எந்த எத்திக்ஸும் இல்லை, எல்லாமே எத்திக்ஸ் எல்லாம் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது சம்பாதிச்சு ஆகணும். அவர் ரொம்ப திறமசாலிங்கன்றோம். இப்போல்லாம் அவன் அநியாயம் பண்ணுறவனை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்ல திறமசாலிங்க, சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னு. அவன் நல்லா சம்பாதிச்சானா, கெட்டது சம்பாதிச்சானா, அநியாயம் பண்ணானா, அதெல்லாம் இப்போ பார்க்கறது இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டு அநியாயமாக வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தத்தை சம்பாதிக்கின்றார்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. இதோட இன்னைக்கு இருக்கட்டும். நாளைக்கு ஒரு 12 ஸ்லோகம் பார்த்தா முடிச்சிடலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம்.